ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். 2010 மார்ச் 20 கனடா. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். கலோப்பிங் கூஸ் ட்ரெயில் அப்படின்னு அழைக்கப்படுற வழியில சில பேர் ஹைக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு சின்ன பாலத்துக்கு அடியில ஒரு புகை வர்ற மாதிரி இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஒரு மனித உடல் கருகி போயிருக்கிறத பாக்குறாங்க. உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் டீமும் அங்க வராங்க. ஆனா அங்க இருக்கிறது ஆணா இல்ல பெண்ணா அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அந்த உடல் கருகி போயிருந்துச்சு. அதன் பிறகு டென்டல் ரெக்கார்ட்ஸை வச்சு பார்க்கும் பொழுதுதான் அது 18 வயதான கிம்பர்லி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இந்த 18 வயசு பொண்ணை இவ்வளோ கொடூரமா கொல்ற அளவுக்கு எனிமீஸ் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுதுதான் வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு பாப்புலரான கேம் உடைய 1.4 பில்லியன் பேஜஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஆன்லைன் சாட்ஸ்ல இருந்து ஒரு க்ளூ கிடைக்குது. அதுதான் கில்லர்ஸ் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவுச்சு. இந்த கேஸை முழுசா நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது ஆன்லைன்லயாகட்டும் இல்ல நேர்லயாகட்டும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க யாரையுமே முழுசா நம்ப கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஆல்சோ இந்த கேஸ்ல அந்த 18 வயசு பொண்ணுக்கு கில்லர்ஸ் பண்ணது ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அந்த டைம்ல அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பயப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமை மட்டும் வந்துடக்கூடாது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோவில் சீக்ரெட் இமேஜை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அதில் விசாலி அப்படிங்கிறவங்க முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெல்டன். அதே மாதிரி போன வீடியோவில் நான் கடைசியில் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டாகவும் கேஸ் ரிலேட்டடாக ரொம்பவே சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தாரு ராகவ். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃபுக்கு லாயலாக இல்லாத யாரையுமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃபை சீட் பண்ண ரெடியாக இருந்தவங்க உங்களை சீட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக இது எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கனடாவில் இருக்க வான்கூவர் ஐலாண்ட்ஸ்ல வாழ்ந்துட்டு வர ஃப்ரெட் மற்றும் லூசி போர்ட்டர் தம்பதிக்கு 1992 ஜனவரி 1ஆம் தேதி பிறக்குறாங்க கிம்பர்லி. கிம்பர்லிக்கு சின்ன வயசுல இருந்தே அனிமல்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். தன்னுடைய வீட்டுல நிறையவே பெட் அனிமல்ஸை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய வயசு குழந்தைகள் கூட இருக்கிறத விட பெட் அனிமல்ஸ் கூட இருக்கிறது கிம்பர்லிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா கிம்பர்லிக்கு பூனைகள் அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால ஸ்கூலுக்கு பூனைகள் வச்ச தொப்பி எல்லாமே போட்டுட்டு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இதனாலேயே கிம்பர்லியை ஸ்கூல்ல பயங்கரமா கிண்டல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க, புள்ளி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல மட்டும் அப்படின்னு இல்லாம ஹை ஸ்கூல் போயுமே இது முடியவே இல்லை. சோ பேரண்ட்ஸ் இங்க தான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. கிம்பர்லியை புல்லிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்கூல்ல இருந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலுக்கு மாத்துறாங்க. சோ அங்க டீச்சர்ஸ் கிம்பர்லியை பத்திரமா பாத்துக்குவாங்க, ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நினைச்சாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல்ல பல பிரச்சனைகளான ஸ்டூடெண்ட்ஸும் கூட இருப்பாங்க. மத்த ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணி டிசி வாங்கினவங்க எல்லாமே இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்ல தான் வந்து படிப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து தான் கிம்பர்லி இப்ப படிச்சாகணும். அப்படி ஒரு பையன் பேரு தான் க்ரூஸ் வெல்வுட். இதுக்கு முன்னாடி தான் படிச்ச ஸ்கூல்ல மத்த பசங்க கூட சண்டை போட்டு அந்த பசங்களுடைய மூக்க உடைச்சிருக்கான். ஒரு செயினை வச்சு தன்னுடைய இன்னொரு கிளாஸ்மேட்டுடைய மண்டையை உடைச்சிருக்கான். க்ரூஸ் தன்னுடைய அம்மா கூட அதே ஏரியால தான் வாழ்ந்துட்டு வரான். க்ரூஸுடைய அப்பா க்ரூஸ் 7 வயசா இருக்கும் பொழுது 16 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டாரு. க்ரூஸை பத்தி டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்டி ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க.
ஆல்சோ க்ரூஸ் தன்னுடைய அம்மாவையே 2 முறை அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு ஸ்டூடெண்டான கேம்ரூன் க்ரூஸுடைய 5th கிரேட்ல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். இவங்க 2 பேருமே 10 வயசு இருக்கும் பொழுதே ஸ்கூலை கட்டடிச்சிட்டு சிகரெட், ஆல்கஹால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. இது போக போக ட்ரக்ஸுக்கும் அடிமையாக ஆரம்பிச்சிருக்காங்க. கேம்ரூன் க்ரூஸை விட ரொம்பவே மோசமான ஒரு பையனா இருந்திருக்கான். கிண்டர் கார்டன் ஸ்கூல் படிக்கும் பொழுதே மற்ற குழந்தைகளை பிடிச்சு தள்ளி விடுறது, மிடில் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது 2 முறை சஸ்பெண்டும் ஆகியிருந்திருக்கான். வீட்லயும் தன்னுடைய சிஸ்டரை அடிச்சு கொடுமைப்படுத்துறது, அவனுடைய வீட்டுல இருக்க பெட் டாக்ஸை காலால உதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமா இருந்திருக்கான். இப்போ 16 வயதான கேம்ரூன், 17 வயதான க்ரூஸ், 18 வயதான கிம்பர்லி, இவங்க 3 பேருமே ஒரே குரூப்ல ஒன்னா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிம்பர்லி அதே குரூப்ல வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு அந்த பையன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான். இந்த விஷயத்தை கிம்பர்லி கேம்ரூன் மற்றும் க்ரூஸ் கிட்ட ஆன்லைன்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவனுங்க 2 பேருமே கிம்பர்லி கிட்ட ஃபிளிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல கிம்பர்லி க்ரூஸ் கூட 2 முறை டேட்டிங்கும் போயிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு மேல கிம்பர்லி க்ரூஸ் கூட மூவ் பண்ணல. சோ அந்த டேட் அன்சக்சஸ்ஃபுல்லா முடியுது. இதனால கோவமான க்ரூஸ் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுக்கிறான். க்ரூஸ் மற்றும் கேம்ரூன் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதால ஏற்கனவே சொன்ன கெட்ட பழக்கங்களோட சேர்த்து அக்ரெசிவான அடல்ட் வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நேர்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மார்ச் 17, 2010 அன்னைக்கு க்ரூஸ் கிம்பர்லிக்கு மெசேஜ் பண்ணி நாளைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். நீ ஃப்ரீயா இருந்த அப்படின்னா நம்ம 2 பேருமே இன்னொரு டேட் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ கிம்பர்லி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கிம்பர்லிக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான் க்ரூஸ். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுறாங்க. இந்த சமயத்துல க்ரூஸ் கிம்பர்லிக்கு தெரியாம அவனுடைய ஃப்ரெண்ட் கேம்ரூனுக்கு கான்ஃபரன்ஸ் காலை போட்டிருந்திருக்கான். சோ இவங்க பேசினது எல்லாமே அவனும் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ கிம்பர்லி கடைசியில ஓகே நாளைக்கு காலையில நான் பஸ் ஸ்டாப்ல உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதே சமயத்துல இந்த கால் பேசிட்டு இருந்த அதே சமயத்துல க்ரூஸ் மற்றும் கேம்ரூன் 2 பேருமே மெசேஜ்ல பேசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுல க்ரூஸ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நாளைக்கு இவளுடைய நோஸ் ரிங்கை அப்படியே பிச்சு எடுத்து அதை தீயில எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கேம்ரூன் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவளை கட்டி வச்சு அபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். க்ரூஸ் ஆமா அதையும் நான் பிளான் பண்ணேன், நாளைக்கு இவளை என்னெல்லாம் பண்ணலாம் நினைச்சோமோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இது எல்லாமே கிம்பர்லி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் பொழுதே சைட்ல மெசேஜ் பண்ணி பேசியிருக்கானுங்க. இது எதுவுமே தெரியாம அப்பாவியா பேசிட்டு இருந்திருக்காங்க கிம்பர்லி. அடுத்த நாள் மார்ச் 18, 2010 இன்னைக்கு நாள்ல கிம்பர்லியுடைய பேரண்ட்ஸ்க்கு கிம்பர்லிக்கு நிறையவே ஹாப்பியான விஷயங்கள் இருந்துச்சு. கிம்பர்லியுடைய பேரண்ட்ஸ்க்கு கிம்பர்லி ஹை ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேஷன் ஆகுறாங்க அப்படிங்கிற ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி கிம்பர்லி ஒரு அனிமல் சாங்சுவரியில வாலண்டியரா ஜாயின் பண்ணலான்னு இருந்தாங்க. அதை நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. அன்னைக்கு மார்னிங் கிம்பர்லியுடைய அம்மா கிம்பர்லிக்கு கிஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு வரும்போது உன்னை கிராஜுவேஷன் ட்ரெஸ்ல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு காலையில சரியா 10:30 மணிக்கு கிம்பர்லி க்ரூஸை பஸ் ஸ்டாப்ல மீட் பண்றாங்க. அப்ப கேம்ரூன் பக்கத்துல இருந்த ஸ்டோர்ல கேம்பிங் ஃபியூயலை வாங்க போயிருந்தான். சோ அப்ப க்ரூஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பக்கத்துல தான் என்னுடைய வீடு இருக்கு, வா என்னுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். க்ரூஸ் மற்றும் கிம்பர்லி 2 பேருமே ஹாப்பி வேலி ரோட்ல இருக்க க்ரூஸுடைய வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே கேம்ரூன் ஜாயின் பண்ணிக்கிறான். சோ கிம்பர்லி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது எப்பவும் போல ஒரு குரூப் மீட்டிங்கா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கிம்பர்லிக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வராத மாதிரி க்ரூஸ் மற்றும் கேம்ரூன் ஒரு கோட் வேர்டை பேசி வச்சிருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா, எப்போ கிம்பர்லியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. அதன்படி ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு மேக் சம் கேடி அப்படின்னு க்ரூஸ் மற்றும் கேம்ரூன் 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க சொன்னா கூட உடனடியா கிம்பர்லியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி இவங்க 3 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போனதுமே கிம்பர்லியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிம்பர்லியுடைய கை கால்களை கட்டி வாய்க்குள்ள சாக்ஸை வச்சு துணிச்சு ஒரு டக் டேப்பை போட்டு ஒட்டி வைக்கிறாங்க. மணிக்கணக்கா கிம்பர்லியை அடிச்சு துன்புறுத்தி ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க 2 பேருமே என்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சானுங்களோ எல்லாத்தையுமே பண்றானுங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள இருந்த ஃப்ரீசர்ல அடைச்சு வச்சிடறாங்க. இதே நேரத்தில் க்ரூஸ் தன்னுடைய லேப்டாப்பை ஓபன் பண்ணி கிம்பர்லிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். என்னாச்சு, எங்க இருக்க கிம்பர்லி, இன்னைக்கு என்ன பார்க்க வர்ற அப்படின்னு சொன்னியே, எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறான். இது எதுக்கு அப்படின்னா, போலீஸ் பின்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலுமே இவன் மேல ஒரு சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக அலபை கிரியேட் பண்றான். எவ்வளவு ஒரு கிரிமினல்னு பாருங்க. அதற்காக மெசேஜ் பண்றதுக்காக ஆன்லைன் வரும்பொழுது அந்த குரூப்ல இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் க்ரூஸுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா க்ரூஸ் இங்க கிம்பர்லியை டார்ச்சர் பண்றதுல பிஸியா இருந்ததால அவங்க யாருக்குமே ரிப்ளை பண்ணல. அப்போ ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருக்கான்,
சாரி த ஃப்ரீசர் இஸ் ஜம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை போட்டிருக்கான். அதனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே நேரத்தில் ஃப்ரீசருக்குள்ள இருந்த கிம்பர்லி மூச்சு திணறி இறந்து போறாங்க. பின்னாட்களில் அவங்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்லையும் அவங்க மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அடுத்த நாள் க்ரூஸ் மற்றும் கேமரூன் கிம்பர்லியோடைய பாடியை ஒரு ஹாக்கி பேக்ல போட்டுட்டு அங்கிருந்த பஸ் ஸ்டாப்புக்கு எடுத்துட்டு வந்து பஸ்ல ஏறி அங்கிருந்த பாப்புலரான ஹைக்கிங் ட்ரையலான கலோப்பிங் கூஸ் ட்ரையலுக்கு வராங்க. அங்க காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஒரு சின்ன பாலத்துக்கு அடியில கொண்டு போய் கேமரூன் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த கேம்பிங் ஃபியூயலை ஊத்தி எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கும் பொழுதுதான் க்ரூஸ் அவனுடைய போன்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறான். அப்போ இவனுக்கு தெரியாது இதனாலதான் நம்ம மாட்ட போறோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பின ரெண்டு பேருமே வீட்டுக்கு போய் தன்னுடைய பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கேமரூன் தன்னுடைய அம்மா பாட்டி கூட சேர்ந்து வெளியே டின்னருக்கு போயிருக்கான். டின்னர் முடிச்சதுமே அவனுக்கு ஒரு வீடியோ கேமும் வாங்கி தந்திருக்காங்க. குழந்தை பாருங்க எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய குழந்தை வீடியோ கேம் தான் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க போல. க்ரூஸ் அதே நாள் வேற ஒரு பொண்ணு கூட அவனுடைய வீட்டுல டேட் பண்றான். ஆனா இங்க கிம்பர்லியுடைய பேரண்ட்ஸோ தன்னுடைய பொண்ணை காணமே அப்படின்னு சொல்லிட்டு கவலையா தேட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்குது. அந்த பக்கம் போன ஹைக்கர்ஸ் கிம்பர்லியுடைய பாடியை கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. டென்டல் ரெக்கார்ட்ஸை வச்சு அது கிம்பர்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. கிம்பர்லியுடைய ஃபேமிலி எல்லாருமே மொத்தமா உடைஞ்சு போறாங்க. ஸோ போலீஸ் இப்போ இதை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் க்ரூஸ் இந்த கொலை நடந்து 5 நாட்கள் கழிச்சு தன்னுடைய ஆன்லைன் கேமிங் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சேட் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கேமுடைய சேட் ரூம்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா நார்மல் சேட்ல சொன்னாதான் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட் அப்படிங்கிற கேமுடைய சேட் ரூம்ல இது எல்லாமே சொல்லி இருந்திருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் ரிப்ளை பண்ணாம இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன கேக்குது சரி ஓகே நீ பண்ண தப்புக்கு நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஆனா க்ரூஸ் எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற டாபிக் பேச ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கப்புறமா ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல எல்லாமே கிம்பர்லியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ க்ரூஸ் ரொம்பவே கோவமாகி அவ செத்தது ரொம்பவே சந்தோஷம், ஐ ஹேட்டட் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதே மாதிரி க்ரூஸ் கேமரூனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ்ல என்னடா போலீஸ் இனிமே நம்மளை கண்டுபிடிக்கவே இல்லை, இது இவ்வளோ ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை, அந்த பிச்சை கொண்ட மாதிரி நம்ம வேற யாராவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி இருந்திருக்கான். ஆனா இதே டைம்ல போலீஸ் ஆல்ரெடி இவங்களை சீக்ரெட்டா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. க்ரூஸ் மற்றும் கேமரானுடைய வீட்டில் போன்ல அப்படின்னு ஃபுல்லாவே பக்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ், ஆன்லைன் சாட்ஸ், ஆன்லைன் சர்ச்சஸ் மற்றும் பழைய ஆன்லைன் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிட்ரீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா 1.4 பில்லியன் பேஜஸ் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. ஜூன் 18, 2010 க்ரூஸ் மற்றும் கேமரூன் கைது பண்ணப்படுறாங்க. அப்படி கைது பண்ணும்பொழுது ரெண்டு பேருமே எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம ரொம்பவே காமா இருந்திருக்கானுங்க. அதே மாதிரி போலீஸ் கேமரூனை கஸ்டடியில விசாரிக்கும் பொழுது ரொம்பவே நக்கலா ஒரு பதில் சொல்லியிருக்கான். இந்த வீடியோவுடைய கடைசியில அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத வீடியோ ஃபுட்டேஜோட போடுறேன், கடைசி வரைக்கும் பாருங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. இரண்டு பேருமே அப்போ மைனர்ஸா இருந்தாலுமே அடல்ட்ஸ்க்கு கொடுக்கிற தண்டனை தான் கொடுக்கப்பட்டுச்சு. கொலை நடந்து 1 வருடத்திற்கு அப்புறமா கனடா கோர்ட் க்ரூஸ் மற்றும் கேமரூனுக்கு 10 வருடங்கள் பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. ஆனா கிம்பர்லியுடைய பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவனுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இந்த தண்டனை கொஞ்சம் கூட பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அவனுக்கு ரெண்டு பேருமே தன்னுடைய பொண்ணுக்கு செஞ்சதுக்கு அதே மாதிரி அணுவா துடிச்சு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா கனடால மரண தண்டனை கிடையாது. கிம்பர்லியுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே மனுஷங்களே கிடையாது, மிருகங்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய பொண்ணுக்கு அனிமல்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெண்டு பேருமே ஒரு மான்ஸ்டர்ஸ், கண்டிப்பா இவனுக்கு சாகணும். 10 வருஷம் கழிச்சு பரோல்ல வெளியே வந்தா மற்றவங்களுக்கு இதே மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம். அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு இவங்க பரோல்ல வெளியே வந்துருவாங்க. என்னுடைய பொண்ணை 10 வருஷம் கழிச்சு இவங்களால தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதே மாதிரி மே 15 2020 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி க்ரூஸ் பரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். ஆனா கோர்ட் அவன் அப்ளை பண்ணி 10 நிமிஷத்துல அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னுமே 5 வருஷம் கழிச்சு அவனால ரீஅப்பீல் பண்ண முடியும். இந்த வீடியோல இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க பழகிட்டு இருக்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோட தான் பேசிட்டு இருக்காங்களா பழகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். க்ரூஸுடைய அப்பா 16 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனது க்ரூஸை பாதிச்சிருந்திருக்கலாம். ஸோ குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் தான் பார்த்து வளர்த்தி ஆகணும். கேமரனுடைய பேரண்ட்ஸ் அவனுக்கு கேம்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா தன்னுடைய பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத கவனிக்க தவறிட்டாங்க. பேரண்ட்ஸ் இதை கவனிக்க தவறிட்டா இப்படிதான் வளர்ந்து நிற்கும். போலீஸ் கேமரூன் கிட்ட இன்டகிரேஷன் ரூம்ல நடந்ததை டீட்டெயிலா சொல்லும்படி கேட்டிருக்காங்க. அப்போ கேமரூன் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு நான் உங்ககிட்ட கிம்பர்லியை என்னவெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா உங்களால கூட கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லியிருந்திருக்கான். அவ்வளோ டிஸ்கஸ்டிங் திங்ஸை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். The truth doesn't come in portions. I'm telling you the truth. I'm just not telling you every single little thing that happened down to the tiniest grain of detail that I can come up with my mind. And trust me, there's a lot of really disgusting. ஸோ நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேஸுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த கேஸ்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் ஃபேன் அப்படின்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.